வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். அதாவது இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது வந்து ஐட்டலோட P55+. ஐட்டல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க பல மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு மாடலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்காக இன்றைக்கி ஐட்டலோட P55+. இந்த ஃபோனை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா. மார்க்கெட் ரேட்டு வந்து 10,000 ரூபா வருது. இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொரு 500 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். அது எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணுங்கிறதும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லாஸ்ட் இல்லைனா இந்த வீடியோக்கு மிட்டில் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 500 ரூபா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். 10,000 ரூபாய்க்கு இவ்வளோ ஆப்ஷனோட ஸ்மார்ட் ஃபோன் வருதா, அந்த ஆச்சரியமும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நாசுக்காக வெளியே எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம்னா இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா, சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட் டைம் இவங்க ஸ்க்ரீனை வந்து ரிப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதை தவிர இதுக்கு டிபியூ கேஸ் தந்துருக்குறாங்க. அதனால தனியாக நீங்கள் இதுவும் வாங்க தேவை கிடையாது. டிபியூ கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் இருக்குது. தென் டேட்டா கேபிளை தவிர பவர் அடாப்டர் உங்களுக்கு 45 வாட்டில் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பவர் சீரீஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல வராங்க. அந்த அளவுக்கு பார்த்து பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த ஃபீல் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா இதோட பேக் சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேகன் லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து ப்ரீமியம் ஃபோனில் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். அந்த அளவுக்கு லுக் வைஸ், டிசைன்ஸ் வைஸ் தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல வராங்க. இதோட சைடெல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது மாடர்னாக இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுறது ஸ்லாட் தந்துருக்குறாங்க. டாப் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. தென் இன்னொரு சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. இதோட கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தந்துருக்குறாங்க. டைப் சி போட்டு கொடுத்துருக்குறாங்க. மைக்கு உங்களுக்கு கீழே தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஆடியோ ஜாக் இதில் தந்துருக்குறாங்க. ஆடியோ ஜாக்கை தவிர இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு NFC கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும்போது NFC கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 10,000 ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது இன்னொரு 500 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது. அதான் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தும்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் இந்த ஃபோனோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். நண்பா, இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆல்ரெடி NFC சொல்லிட்டேன். இதுக்கப்புறமாட்டு 45 வாட் சார்ஜர் தந்துருக்கனால 72 நிமிடத்தில் ஃபுல்லி சார்ஜ் ஆகுது. அதே நேரத்தில் 30 நிமிடத்தில் நம்ம பார்க்கும்போது 70% சார்ஜ் ஆகிடுது. இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மாட்டிட்டிங்கன்னா 10 நிமிடத்தில் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 25% பேட்டரி சார்ஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. தென் ஸ்டோரேஜ் மேக்ஸிமமாக உங்களுக்கு 256 GB தந்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸ்டோரேஜ் டைப்பில். UFS 2.2 தான், அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தென் இதில் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். 16 GB ரேம் தந்துருக்குறாங்க. 8 வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக தந்துருக்காங்க. 8 வந்து உங்களுக்கு மெமரி பூஸ்ட் டெக்னாலஜி மூலிமா அதை பூஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வசதி தந்துருக்காங்க. ஃபிசிக்கலாக 8 இருக்குது, விர்ச்சுவலாக 8 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பூஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது டோட்டலாக 16 GB ரேம் அப்படி சொல்ல வராங்க. அதுக்கப்புறமாட்டு சைடில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அந்த சைடு தான் தந்துருக்குறாங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட T606 ரக ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தென் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு கோ எடிஷன் தான் OS வரும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பூஸ்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இது வந்து கேமிங் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக, கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்ல வரல, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோனு வருது, அதனால. தென் UIலாம் பொறுத்த மட்டும் அது உங்களுக்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது.
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் கோஓஎஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கேமராவை பொறுத்த மட்டும் இந்த ஃபோன் அதாவது P55+ உங்களுக்கு நல்லாயிருக்கும். 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் வரனால மற்ற அதாவது இன்னும் நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு காமிப்பேன். அது இதை விடவும் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இது 10,000 ரூபாயில் இருக்குது. அதை விடவும் கம்மியான ரேட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் இது வந்து ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதோட பேக் சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50 மெகா பிக்சலில் ஏஐ டூவல் கேமரா தந்திருக்கிறாங்க. ஃபோட்டோ சாம்பிள்ஸ் லாஸ்ட்டில் ஒரு சில சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். தென் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகா பிக்சல் தந்திருக்கிறாங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. நான் வேணால் ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். லாக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இங்கே பாருங்கள், வச்சதுமே உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அதில் ப்ராப்ளம் கிடையாது. யூஐயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துருப்பீங்க, அது ஓவர். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 ஹெர்ட்ஸில் இருக்குது. டாட் இன் ஸ்க்ரீன் வித் டைனமிக் பார் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு பரவாயில்ல. தென் வந்து 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ரேட்டுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் எப்படி வரும்னா, இப்போது ஆன்லைனில் நீங்கள் பேங்க் ஆஃபர் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த கார்டு ஆஃபர் அந்த அவங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய பேங்கோட கார்டு வச்சுருந்தீங்கன்னா 500 ரூபாய் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ஃபோனு டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். ரொம்ப ஆழமாக எல்லாம் செக் பண்ணலை. என்னென்ன இருக்குங்கிறத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அவ்வளோதான். தென் இனி உங்களுக்கு கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் ரேட்டு படி பார்க்கும்போது 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு NFC இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு 25% ஆகுது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக வந்து நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு சின்ன பூஸ்டிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களால அதிகபட்சம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. இனி கேமரா சாம்பிள் பாருங்கள். நண்பா, இனி ஃபோட்டோ சாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆப்பிள் ஃபேமிலியை சார்ந்த ஒரு இனம். இது எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபோட்டோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. இதுக்கப்புறமா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்கள். இதுவும் ரஃபாக எடுத்தது தான் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமாட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதுவும் நல்லா தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இதுவும் நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா தான் வந்திருக்கு, பிரச்சனை கிடையாது. அதாவது ஆப்ஜெக்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெகனைஸ் பண்ணுது. அதனால இந்த அவுட்புட் வந்திருக்கு. கேமரா அல்காரிதம் ஓரளவுக்கு ரொம்ப குயிக்காக இருக்குது. இதில் வந்து அவங்க சேஞ்சஸ் பெருசாக பண்ணலை. கூகுளோட அல்காரிதம் தான் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதெல்லாம் ரஃபாக எடுத்த ஃபோட்டோஸு. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுத்த ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து 8 மெகா பிக்சல். இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு இனி மாற்றி காமிக்கிறேன். போர்ட்ரேட் இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் பேக் கேமரா மூலிமா லாங் ரேஞ்ச் ஷாட்டு ஒன்று எடுத்திருந்தேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். HDR ஆனில் தான் இது இருக்குது. இந்த ஷாட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் லோ லைட்டில் இன்னொரு ஷாட் நான் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6:30 இருக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது பரவாயில்ல. 6:30க்கு பெருசாக வந்து உங்களுக்கு இமேஜில் பெரிய பாதிப்பு இல்லை. டீட்டெயில்ஸ் நிறைய ரெக்கார்ட் ஆகிருக்கு, பிரச்சனை கிடையாது. இதை விடவும் லோ லைட்டில். ஸோ 6:45 அந்த டைம் எடுத்த ஷாட். இதை பாருங்கள். கிட்டத்தட்ட 6:50 இருக்கும். 6:45 to 6:50 இருக்கும். அந்த ஷாட்டை பாருங்கள். பரவாயில்லாமல் தான் இருக்குது. ரேட் படி பார்க்கும்போது ஓகே, அக்செப்டபிள் தான். தேவைப்படுறவங்க இது தேவைப்பட்டால் பைலிங்கை வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இதை விட கம்மியான பட்ஜெட்டில் இன்னும் 2 மாடல்ஸ் இருக்குது. அதாவது இதை விடவும் கம்மி, அதை விடவும் கம்மி, அப்படி அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாமானிய மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். இன்னைக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. சரியா? இன்னொரு அப்டேட் இன்னும் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. கொண்டாட்டம் தான் உங்களுக்கு. சந்திக்கலாம் நண்பா.